வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் விங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 39வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். இன்னேட்டர் லெவல் 3ல இருக்கிற 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்பயும் நீங்கள் 3 பேரும் எனக்கு ஈடாகவே இல்லை. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா திருப்பி நான் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன். ஒலிம்பிக்கை சேர்ந்தா திருப்பி நீங்கள் தாண்டா கீழே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ கொஞ்சம் கடுப்பாயிட்டு முன்னாடி வரமும், டேய் சீனியர் சான் செங்கி இல்லாத நேரத்தில் வந்துட்டு நீ என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அவன் சொல்லவும், எந்த சான் செங்கியை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க? பார்த்தியா, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா, மாஸ்டர் இருந்து சீனியர் வு வாய்டு வந்து சாங் செங்கிக்கு எதிராக வார் லெட்டரை சென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கொடுக்க, என்னது வு வாய்டா? அவரு 12th லெவல் இன்னேட்டட் ஸ்டேஜ் மாஸ்டரா? அப்படின்னு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கமும், சீனியர் வாய்டு தான்டா நம்பர் 1 கேண்டிடேட். அது மட்டும் இல்லாம தாவோ செக்டோடைய சக்சஸரும் அவரு தான்டா. உங்களுக்குன்னு எதனா ஒரு தகுதி இருந்தா தான்டா அவரை உங்களால சேலஞ்ச் பண்ண முடியும்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அடடா, ஒரு நல்ல வாய்ப்பு என்னை தேடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி முன்னாடி வந்துட்டு நில்றான்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல இருந்து நான் உன்னை போக சொல்லவே இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், யார் அந்த பையன்? அவன்கிட்ட நம்மளுடைய தாவோ யூனிஃபார்ம் கூட இல்லை. அவனை பார்த்தா ஆண்ட்மேன் டிசபிளா இருப்பான் போல தெரியுதுன்னு அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்கேட் பிக்ல இருக்கிறவனுங்க உயிருக்கு பயந்துக்கிட்டு எவனுமே சண்டை போட வரமாட்டானுங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னைய நிறுத்துவடான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முதல்ல நீ என்னை தாண்டி தான்டா போகணும். நீ இப்போ மன்னிப்பு கேட்டுட்டு கீழே இருக்கிற வெப்பனை எல்லாத்தையும் பொறுக்கி போட்டாதான்டா நான் உன்னை இந்த ஓலி பீக்ல இருந்தே போக விடுவேன்னு ஹீரோ சொல்ல, உங்களுடைய ஓலி பீக்கு ரொம்ப சிறந்ததுடா. ஏன்னா வெறும் ஆண்ட்மேன் டிசபிளே வந்து என்ன மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? சீக்கிரமா என்னுடைய வைய விட்டு நகருடான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க போவ, ஹீரோ டக்குன்னு அவனுடைய கையை தடுத்துட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவன் அடிச்சு பின்னாடி தள்ளிடுறான். என்ன இன்னேட்டர் ஸ்டேஜோடைய 4th லெவல்ல இருக்கான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, என்னது சூயும் இங்க உண்மையிலே அந்த ஆண்ட்மேன் டிசபிள் அடிச்சுட்டானா? மன்னிப்பு கேள்றானா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய அடிக்க ட்ரை பண்ணிருப்பான். நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன்டான்னு ஹீரோ சொல்லவும், உன்கிட்ட இருக்கிற சக்திக்கு நீ கிராஃப்ட் மேன் டிசபிளா இருக்கிறதுக்கு தான் கரெக்டா இருப்பேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னுடைய ஒலிம்பிக்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப திறமை வாய்ந்தவங்க. இப்ப இருக்கிற என்னுடைய கரண்ட் லெவலுக்கு என் ஆண்ட்மேன் டிசபிளா தான் போட்டிருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி நானும் மார்ஷல் பீக் அடைஞ்சிட்டா இன்னேட்டர் ஸ்டேஜ்ல இருக்கிற நானு கண்டிப்பா ஒரு இன்னர் டிசபிளா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு சைட்ல இருக்கிற சோடை எடுத்துட்டு, நான் உன்னை சேலஞ்ச் பண்ண விரும்புறேன், சீக்கிரமா நீ முடிவு எடுடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நம்மளுடைய ஒலிம்பிக்ல கிராஃப்ட் மேனா இருக்கிறவன் கூட இந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவனா இருப்பான்னா அவன் சொல்லிட்டு இருக்க, ஆனா இவனை பாக்குறப்ப எனக்கு என்னவோ ஒரு லூசர் மாதிரி தான்டா தோன்றான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, என்ன உன்னுடைய வாக்கிய நீ இங்கே முடிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படின்னா வாடா, என்னுடைய இன்னேட்டர் லெவல் 4 ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நான் உனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. என்னுடைய ஒலிம்பிக்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான இருக்கிற ஆளும் கூட தான் சண்டை போட விரும்புவாங்க. என்னுடைய அட்டாக்கை பாருடான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துகிட்டு இருக்க, கனவு கண்டுகிட்டு இருக்கியா? உண்மையான சண்டைனா என்னன்ற தனவனுக்கு காட்டுறான்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போவ, ஹீரோ வச்சுக்கிட்டு இருந்த சோடு 2 துண்டாயிடுது. பார்த்தா அவனுடைய சோடுலயும் லைட்டா விரிசல் விட்டு இருக்கிறத அவன் பார்த்துட்டு, உண்மையிலேயே அவனுடைய பவர் மூலியமா என்னுடைய சோடுலயே அவன் கோடு போட்டுட்டானே, அவன்கிட்ட இருக்கிற சோடு உண்மையிலேயே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் போல தெரியுது. அப்படின்னா இவனை பயன்படுத்தி என்னால இந்த இடத்துல இருந்து அதிக வெப்பனுங்களை கொண்டுகிட்டு போக முடியும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, இந்த செக்டோடைய வெப்பன் உண்மையிலேயே ரொம்ப வேஸ்ட், நான் அதனால வேற வெப்பனை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆக்ஸ் எடுத்துக்கிட்டு அவனை அடிக்க வரவும் டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அதை அடிக்க அதுவும் 2 துண்டா போயிடுது. அட திருப்பி உடைச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு வேற ஒரு வெப்பனை எடுத்து ஹீரோ பயங்கரமா சுத்திக்கிட்டு இருந்துட்டு வாடா சண்டையை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லவும், என்னடா நான் உன்னை பார்த்து பயப்படுவேன்னு நினைச்சான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய சோடில இருந்து பவர் அனுப்ப, ஹீரோ அந்த பவர்ல இருந்து தப்பிச்சுட்டு அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அவனை அடிக்க போவ, அவன் டக்குன்னு எகிரி அந்த வெப்பனையும் உடைச்சிடறான். திருப்பி ஹீரோ வேற ஒரு சோடை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அவனுடைய கத்தியை யூஸ் பண்ணி அவன் திருப்பி பவர்களை வர வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த ஸ்வாடும் உடைச்சிக்கிட்டு போயிடுது. என்னடா இந்த ஆண்ட்மேன் டிசபிளும் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கான், அவனால உண்மையிலே அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியுதுறான்னு அவனுங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன்டா உண்மையிலே இவனுடைய ஃபைட்டிங் ஸ்கில்லு பயங்கரமா இருக்குடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோ அடிக்க வரத்துல இருந்து அவன் ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். ஹீரோ டக்குன்னு திரும்பி அடிக்கவும் ஹீரோவுடைய சோடு உடைச்சிக்கிட்டே போயிடுது. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுல சோடு எல்லாம் உடைச்சிக்கிட்டு
வச்சுக்கிட்டு செதறிக்கிட்டு இருக்கு. என்னடா இவனுங்க இன்னும் சண்டையை முடிக்கவே இல்லை, இவனுக்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்டெமினா இருக்குன்னு ரைட் சைடில் இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாண்டா இன்னும் சண்டை முடியவே இல்லை. ஆனால் அங்கே பார்த்தியா வெப்பனுங்க வச்சுக்கிட்டு இருந்த ரேக்கில் இருந்த வெப்பன் எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோ திருப்பி அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அடிக்க வர அந்த சோடு உடைச்சிக்கிட்டு போவ பவர் சுற்றி தெரிச்சுக்கிட்டு போகுது. அவனும் பின்னாடி வந்துட்டு என்னுடைய சோடு கிட்டத்தட்ட உடைஞ்சு போயிருச்சு, இதுதான் கடைசியா இருக்கிற வெப்பன், உன்னுடைய கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுறான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, உன்னுடைய கதையை நான் தானே முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவனுடைய சோடுல பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து ஹீரோ சைடு வர ஹீரோவும் அவன் கையில வச்சுக்கிட்டு இருந்த சோடுல பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு பவர் அனுப்பவும் அவனுடைய சோடால தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம போயிட்டு அவன் கீழே விழுந்துறான். என்ன 4th லெவல் ஃபைட்டிங் ஸ்கில், அப்புறம் ஸ்வாட் இன்டென்ட் சக்தி வேற இவங்கிட்ட இருக்கா, அப்புறம் எதுக்காக இந்த அட்டாக்கை முன்னாடியே யூஸ் பண்ணாம என் கூட நார்மலா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் டைரக்டா என்னுடைய மெயின் மூவை யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு இவ்வளவு வெப்பனுங்க இல்ல அப்புறம் எப்படி நான் உனக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்க முடியும்னு ஹீரோ வேற மாதிரி சொல்லிடுறான். உண்மையிலேயே ஒலிம்பிக்க சேர்ந்த ஹேண்ட்மேன் டிசபிள் சியூங்க தோக்கடிச்சிட்டான்டா. நீ என்னடா இன்னும் அவனை ஹேண்ட்மேன் டிசபிள்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த சண்டைக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா இன்னே டிசபிள் ஆயிடுவான்டான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன யாரும் இது வரைக்கும் தோக்கடிச்சது இல்லை, ஆனா இன்னைக்கு நான் வாங்கிட்ட தோத்து போயிட்டேன் குட் பாய்ன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பவும் ஹீரோ அவனை பிடிச்சிட்டு தம்பி ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னை இந்த இடத்துல இருந்து போக சொல்லவே இல்லையே, உனக்கு இப்ப என்ன தாண்டா வேணும்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. என்னடா என்ன சேலஞ்ச் பண்ணோன்றத நீ மறந்து போயிட்டியா, நீ என்னுடைய காட்டை கீழே தள்ளி விட்டுட்ட, ஒழுங்கு மரியாதையா இருக்கிற வெப்பன் எல்லாத்தையும் அதில் பொறுக்கி போடு, அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற வெப்பனுங்க எல்லாத்தையும் சேர்த்து அதில் பொறுக்கி போடுறான்னு ஹீரோ சொல்லவும், ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளோ தரம் இல்லையே நான் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அதுக்கு என்னடா இப்ப அதை எடுக்க மாட்டியாடான்னு சொல்லிட்டு அவனுடைய தோல்லையே கையை வச்சு போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல எல்லாத்தையும் நான் எடுத்துறேன்னு அவன் சொல்லவும் ஹீரோ அவனை விட்டுறான். 3 பேரும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறானுங்க. அவனும் வந்துட்டு அந்த வெப்பனை எல்லாத்தையும் பொறுக்கி போட ஆரம்பிச்சிடறான். தம்பிடே ஒரே ஒரு வெப்பனை கூட நீ கீழே விட்டு வைக்க கூடாது, அப்படி விட்டு வச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்து சீனியர் உங்களுடைய பேரு என்னன்னு கேட்கவும் பக்கத்துல இருக்கிறவனும் நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்க, ஆனா உங்ககிட்ட இருக்கிற இந்த பவருக்கு நீங்க ஏன் இன்னும் ஹேண்ட்மேன் டிசிபிளாவே இருக்கீங்கன்னு அவன் கேட்கவும், ஆமா நீங்க ஏன் இன்னும் அப்படியே இருக்கீங்கன்னு பக்கத்துல இருக்கிறவன் சொல்லவும், இவனுங்க எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல பசங்க மாதிரி தான் தெரியுறானுங்க, இவனுங்களை யூஸ் பண்ணி நான் கல்டிவேஷன் பண்றதுக்கு இவனுங்களே வெப்பனை எல்லாத்தையும் பொறுக்க வச்சுட்டு நான் என்னுடைய சக்தி எல்லாத்தையும் அதிகரிச்சுட்டு ஜேஸ் அகாடமிக்கு போயிட்டு என்னுடைய ஒய்ஃபை திருப்பி கூட்டிக்கிட்டு வர போறேன்னு ஹீரோ அவனு உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு ஒன்று நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்றேன். See you guys.